ஓலா மற்றும் உபர் போன்ற சவாரி சேவை ஜாம்பவான்களுடன் போட்டியிட அரசு டாக்ஸிகள் சந்தையில் நுழைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பாரத் டாக்ஸி சேவையை தொடங்க 8 முன்னணி இந்திய கூட்டுறவு நிறுவனங்கள் கைகோர்த்துள்ளன. இதற்காக கடந்த ஜூன் 6, 2025 அன்று அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட மாநில கூட்டுறவு டாக்ஸி கூட்டுறவு லிமிடெட் 300 கோடி ரூபாய் அங்கீகரிக்கப்பட்ட மூலதனத்துடன் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம், இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு லிமிடெட், குஜராத் கூட்டுறவு பால் சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு, கிருஷக் பாரதி கூட்டுறவு லிமிடெட், தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் மற்றும் தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி லிமிடெட் ஆகியவை பங்கேற்கின்றன. இந்த அரசு டாக்ஸி சேவை ஏற்கனவே டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து தலா 50 ஓட்டுநர்கள் வீதம் 200 ஓட்டுநர்களை பணியமர்த்தியுள்ளது. பாரத் டாக்ஸி சேவை ஓட்டுநர்களுக்கு சிறந்த வருமானத்தையும், பயணிகளுக்கு மலிவு, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான போக்குவரத்து சேவைகளையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கூட்டுறவு மாதிரியின் மூலம் ஓட்டுநர்கள் உறுப்பினர்களாகவும் வணிகத்தில் பங்குதாரர்களாகவும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.